எல்லாரும் கர்த்தருக்கு அவருடைய கிருபையால் நம்மளை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. நம்ம எல்லாரும் விசேஷித்தவர்கள். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஆமென். நம்ம ஒருத்தரும் கர்த்தர் ஒருத்தரையும் படைத்ததின் நோக்கம் வேறு வேறு. ஏன்னா எல்லாரையும் ஒரு பெக்யூலியராக விசேஷித்த ஜனங்களாக நம்மளை படைத்திருக்கிறார். ஒரு சில வசனங்களை நம்ம வாசிக்கும்போது நமக்கு அது புரியும். மோசே கூட அப்படி தான் கேட்டார், நாங்கள் ஏன் விசேஷித்தவர்கள் அப்படின்னு சொல்லும்போது அப்படின்னு கர்த்தர்கிட்ட கேட்கும்போது அதுக்குரிய விடை யாத்திராகமம் 33 இருக்குது. யாத்திராகமம் 33:16 வாசிக்கலாம் எல்லாரும் சேர்ந்து. எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதினால் அறியப்படும்? நீர் எங்களோடு வருவதினால் அல்லவா? இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். ஆமென். நம்மளுடைய கர்த்தர் கூடவே பிரயாணப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார். நம்மளுடைய எல்லா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லேயும் நம்ம எந்த காரியத்தில் எப்படிப்பட்ட காரியங்களில் நம்ம கடந்து போய் கொண்டிருந்தாலும் நம்மளுடைய தேவன் நம்மளோடு இருக்கிறார். அதனால நம்ம விசேஷித்தவர்கள். அதுவும் இன்னொரு வசனம் உபாகமம் 33 சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்கு ஒப்பானவர் யாருன்னு. கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உமக்கு ஒப்பானவர் யார் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் சொல்லுது. அதையும் வாசிக்கிறேன். உபாகமம் 33. இப்போ யாத்திராகமம் 33 வாசித்தோம். இப்போ உபாகமம் 33:29 வாசிக்கிறேன். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய். ஆமென். நம்மளுக்கு ரட்சிக்கப்பட்ட ஜனமாகிய நம்மளுக்கு நிகரானவர், நமக்கு ஒப்பானவர் யாருமே இந்த உலகத்தில் இல்லை. அவ்வளோ விசேஷித்த ஜனங்கள். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? பல கவலைகள் படுறோம், பல முறுமுறுப்புகள், பலவிதமான கேள்விகள், பலவிதமான சந்தேகங்களோடு இருக்கிறோம். அதனால தான் மத்தேயுலையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரே சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் போய் கண்டதெல்லாம் தேட வேண்டாம், இதெல்லாம் அஞ்ஞானிகள் தான் இப்படி தான் தேடுவாங்க. நீங்கள் உணவுக்காக கவலைப்படுறீங்க, உடைக்காக கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்லி ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை. மத்தேயு 6ஆம் அதிகாரத்தை கூட என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள். அதை வாசித்து நம்ம ஜெபிப்போம். மத்தேயு 6:26 அதுக்கப்புறம் 31 34 வரைக்கும் உள்ள வசனங்களையும் சேர்ந்து வாசிக்கலாம். மத்தேயு 6:26. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? அல்லேலூயா. பக்கத்தில் உள்ளவங்களெலாம் பார்த்து கேளுங்க, நீங்கள் விசேஷித்திருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி. ஆமென். உண்மையாகவே நம்ம ரொம்ப விசேஷித்த ஜனங்கள். இந்த பறவைகள் பட்சிகளை பார்க்கலும் நம்ம எவ்வளவோ விசேஷித்தவர்கள். அதுகளையே ஆண்டவர் போஷிக்கிறாரு. அவைகளை பிழைப்பூட்டுகிறார்கள்னா நம்மளை பிழைப்பூட்டுவது இன்னும் அதிக நிச்சயம் அல்லவோ. ஆனால் நம்ம தான் என்ன பண்ணுறோம்? பல நேரங்களில் வீணான காரியங்களுக்காக இந்த காரியம் எப்படி செய்ய முடியும், இந்த ஃபீஸை எப்படி கட்ட முடியும், இந்த வீட்டு காரியத்தை எப்படி கட்ட முடியும், நம்மளுக்கு வீடு இல்லையே, நம்மளுக்கு அது இல்லையே, இது இல்லையேன்னு சொல்லி பல முறை பல கவலைகளுக்குள்ள ஆளாகிறோம். அதனால தான் 31 உள்ள வசனங்களை சேர்ந்து வாசிப்போம் பாருங்கள். ஒரு விசுவாச அறிக்கையிட்டு இந்த காரியங்களை நம்ம வாசிக்க போகிறோம். நம்ம செய்ய வேண்டியது ஒன்று தான், அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேட போகிறோம். அதுதான் நம்ம செய்ய வேண்டியது. கட்டளையாக கர்த்தர் கொடுத்த காரியம் இது மாத்திரம்தான். அதுதான் முதலாவது செய்ய வேண்டியது. 31 34 வரைக்கும் வாசிப்போம். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடுகள் போதும். ஆமேன். ஸோ நம்ம எல்லாரும் எழுந்திருந்து ஜெபிப்போம். அந்தந்த நாளுக்குரிய பாடுகள் நமக்கு போதும். நம்மளுக்கு வேண்டிய கிருபை, இன்றைக்கி உங்களுக்கு கிருபை வேணுமா? அது கர்த்தரிடத்துல ஆல்ரெடி இருக்குது. ஏன்? அவர் நம்மளோடு கூட இருப்பதனால கர்த்தருடைய கிருபை நம்மளோடு கூட இருக்கிறது. இந்த காலை வேளையில் கூட அவருடைய கிருபையை உணர்ந்தவர்களா
அவர் இவ்வளோ பெரிய ரட்சிப்பை நமக்கு இலவசமாக கொடுத்தாரே, அதை நினைச்சவங்களா நம்ம வாஸ்தவம். இஸ்ரவேல் ஜனமே, உமக்கு ரட்சிக்கப்பட்ட, அவரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவர் யார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது வேதத்தில். அதை உணர்ந்தவர்களா? நமக்கு ஒப்பானவர் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. எத்தனையோ கோடி ஜனங்கள் இருக்காங்க, ஆனால் ரட்சிக்கப்பட்ட நாமோ ஒரு விசேஷித்த ஜனங்கள். நம்மளுடைய எல்லா தேவைகளையும் ஆண்டவர் சந்திக்கிறவராக இருக்கிறாரு. அதனால் நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று. முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். Seek ye first the kingdom of God and all these things shall be added unto us ன்னு சொல்லி வேதத்தில் எவ்வளோ கிளியராக சொல்லப்பட்டிருக்குது. அதனால் நம்ம அஞ்ஞானிகளைப் போல வேறு காரியங்களை குறித்து தேடாத படிக்கு இன்றைக்கி அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம் ஒரு விசை நம்மளை தாழ்த்தி, நம்ம ஒருவேளை பல காரியங்களில் இந்த வாரம் முழுவதும் பலவிதமான தேவைகளுக்காக நம்ம ஓடிக்கொண்டே இருந்திருப்போம். நம்மளுடைய கெரியராக இருக்கலாம், நம்மளுடைய வேலையின் நிமித்தமாகவோ, நம்மளுடைய குடும்பத்தின் தேவைகளின் நிமித்தமாகவோ பலவித காரியங்களில் நம்ம கவலைப்பட்டு சிந்தித்து கொண்டு அப்படி இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா, இன்றைக்கி காலையில் கர்த்தருடைய வசனம் நம்மளுக்கு சொல்லுது, நீங்கள் இதெல்லாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் ராஜ்யத்துக்கு கொடுத்த அடுத்தவைகளை நீங்கள் தேடுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. அவருடைய நீதியை தேடுங்கள், அப்போ நம்ம பாக்கியவான்களாக இருப்போம். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. நன்றியோடு அப்பா, இந்த காலை வேளைக்காய் ஒரு விசை கூட எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து இடத்துல வருகிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. கடந்த இரவு முழுவதும் எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்தீர் அப்பா. எத்தனையோ பேர் இரவில் உறங்கியவர்கள் எழுந்திருக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் ஆண்டவரே எங்களை உம்முடைய முகத்தை பார்க்கும்படியாய், உம்மை நாங்கள் தரிசிக்கும்படியாய் உம்முடைய பிரசன்னத்திற்கு வந்த கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த இடம் முழுவதும் உம்முடைய பிரசன்னத்தினால எங்களை நீர் நிரப்பும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, எங்களுடைய உலக பாரங்கள், உலக கேள்விகள், உலகத்திற்குரிய காரியங்களை நாங்கள் ஒரு விசை ஒதுக்கி தள்ளிவிட்டு உண்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. அப்பா, இந்த காலை வேளையில் ஆராதிக்கிற வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் கூட நீங்கள் கண்ணோக்கி பார்ப்பீராகப்பா. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு ஒரு புத்தியுள்ள ஆராதனை செய்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க கர்த்தாவே. ஆண்டவரே, எல்லா காரியங்களையும் நாங்கள் ஒதுக்கி வைத்து விட்டு உண்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் அப்பா. எங்களையே உமக்கு அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய சரீரங்களை, எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதுமாய் உமக்கு ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எந்த விதத்துலையும் ஆண்டவரே ஒருவேளை உலக காரியங்கள்னால இழுபட்டு வந்திருப்போமாய் ஆனால் கர்த்தாவே, அவர்களை எங்களுக்கு மன்னிக்கும்படியாய் கூட ஒரு விசை ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய வார்த்தைகளை நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றையும் நினைவு கூறுகிறோம் கர்த்தாவே. இப்பேற்பட்ட தெய்வம் எங்களுக்கு தெய்வமாக இருக்கிறபடியால் உமக்கு நன்றி ராஜா. கர்த்தரை தனக்கு தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளதுன்னு சொல்லியிருக்கிறீங்க அப்பா. ஆண்டவரே, எத்தனை அப்பா பிளெஸ்ஸிங் ஆண்டவரே. நீங்கள் எங்களோடு கூட இருப்பதனால எங்களுக்கு உரிய ஆசீர்வாதங்கள் அநேகமாயிரங்கள் உண்டு அப்பா. அவைகளை நாங்கள் இழந்து போகாதபடிக்கு இந்த காலை வேளையில் ஒரு விஷயம் மீண்டுமாய் உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய குற்றங்கள் குறைவுகள் எல்லாம் நீங்கள் மன்னித்து அன்றைய இந்த ஆராதனை வேளையில் நீர் ஆராதனையின் மைந்தன் அப்பா. நாங்கள் பாடுகிற வேளையில் தேவாதி தேவரீர் இந்த இடத்துல வரும்படியாய் ஒவ்வொருவருடைய உள்ளங்களையும் நீங்கள் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் வாயினால் உம்மை துதிக்கிறவர்களாக அல்லப்பா, இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே உண்மையாகவே எங்களை படைத்த தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறவர்களாக, எங்களை படைத்த எங்களை சிருஷ்டிகருக்கு ஆண்டவரே நாங்கள் ஆராதனை செய்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க கர்த்தாவே. அப்பா, இந்த சபையின் ஒவ்வொரு காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, உண்மை அறியாத எத்தனையோ கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க அப்பா. அவர்களையும் நாங்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ரட்சிப்பு எல்லாருக்கும் உரியது கர்த்தாவே. ஆண்டவரே, அநேகருக்கு ரட்சிப்பு போய் சேரும்படியாய் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒரு வெளிச்சமாய் நீங்கள் பயன்படுத்தும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த காலை வேளையில் நாங்கள் கேட்க போகிற சத்தியம் ஆண்டவரே எங்களுக்குள்ள ஆண்டவரே அது உள்ள சென்று ஆண்டவரே அதுக்கேற்ற காரியத்தை வாய்க்க பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. சத்தியத்தை நாங்கள் கேட்கிறவர்களாக மாத்திரம் அல்ல அப்பா, அதன்படி நடக்கிறதுக்கு எங்களுக்கு கிருபையை கொடுங்க. கீழ்ப்படிதலின் ஆவியை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் ஏற்றுக்கொள்வீராக அப்பா. எங்களுடைய உள்ளிந்திரியங்களையும் எல்லாவற்றையும் நீர் ஆராய்ந்து அறிகிற தேவன் கர்த்தாவே. எங்களுடைய வாயின் வார்த்தைகளும் எங்களுடைய இருதயத்தின் தியானமும் கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் அது பிரீதியாக இருக்கும்படியாய் உமக்கு பிரியமானதாக இருக்கும்படி உதவி செய்யுங்கப்பா. உமக்கு பிரியமான காரியங்களை மாத்திரம் செய்கிற பிள்ளைகளாக எங்களை ஒவ்வொருவரையும் மாற்றி ஆண்டவரே நீங்கள் வணைந்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். ஒருவேளை இந்த உலகத்தில் நம்ம பிறந்ததுக்கு அப்புறமா தான் மற்றவங்களுக்கு தெரியும், அப்படி தானே?
இல்லை? நம்ம தாயின் கற்பத்திலேருந்து வெளியில் வந்த பிறகு தான் நம்மளுடைய அம்மாக்கே தெரியும் இதான் என் குழந்தை. ஒருவேளை இன்னைக்கு ஸ்கேனில் பார்க்கலாம், இல்லை குழந்தை எப்படி இருக்கும்னு 3D ஸ்கேன்லாம் கூட பார்க்கலாம் இதான். ஆனால் கற்பத்தில் கரு உருவாவதற்கு முன்பதாகவே அவருடைய கண்கள் என்னை கண்டது. ஹல்லேலூயா. நான் உருவாவதற்கு முன்பதாக அவர் என்ன செய்கிறார்? என்னை அறிந்த தேவனா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதை உணர்ந்தவர்களாய், கர்த்தாவே என்னை உருவாக்கும் முன்பே எனக்கு ஒரு திட்டத்தை நீர் வைத்திருக்கிறீர். ஆதாமை உருவாக்கிய பிற்பாடு தோட்டத்தையும் அவனுக்குரிய சகல காரியங்களையும் படைக்கல, எல்லாவற்றையும் உண்டு பண்ணின பிற்பாடு ஆதாம் என்ன செய்தாரு? உண்டாக்கினார். இது ஒரு எடுத்துக்காட்டு தான். ஒரு ஆதாமுக்கு அப்படி செய்த தேவன் உங்களுக்கும் கூட. ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், என்னுடைய வாழ்க்கையில ஏன் நான் நினைக்கிற மாதிரி நடக்கல? நீங்க என்னைக்கு கர்த்தருடைய நினைவுக்கு ஒப்பு கொடுக்குறீங்களோ, நீங்க எல்லாம் உங்களுக்கு தேவையான எல்லாம் நீங்க என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். ஆதாமை கொண்டு வந்து அந்த ஏதேன் தோட்டத்தில் விடும்போது அவனுக்கு அவன் எந்த விஷயத்துல என்ன செய்யல? தாழ்ச்சி அடைந்து போகவே இல்லை. சகலவற்றையும் கர்த்தர் அவனுக்கு என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், என்னை கர்த்தர் என்னுடைய கருவில் உருவாவதற்கு முன்பதாக அவர் என்னை கண்டார். என் எலும்புகள் உருவாவதற்கு முன்பதாகவே என்னுடைய ஷேப் எப்படி இருக்கணும்னு அவர் என்ன செய்திருக்கிறார்? அறிந்திருக்கிறார். இவ்வளவு பார்த்து பார்த்து உருவாக்கின தேவன் உங்கள் வாழ்க்கையில என்ன தேவை என்பதை அவர் அறியாமல் இருப்பார் நீங்க நினைக்கிறீங்களா? ஹல்லேலூயா. என்ன பிரச்சனை தெரியுமா? அவர் ஒரு திட்டத்தை வைத்து இதுக்காக தான் உன்னை நான் படைத்தேன்னு சொல்றாரு. ஆனா நாம் என்ன சொல்றோம்? இல்ல, எனக்கு இந்த திட்டம் வேணாம், நான் வேறு திட்டத்தை வைத்திருக்கிறேன்னு போகும்போது தான் நம்மளுடைய வாழ்க்கையில அநேக பிரச்சனைகள், பாடுகளை நாம் என்ன செய்யறோம்? வாங்கிக் கொள்றோம். ஆகவேதான் அவருடைய பாதத்தில் இருந்து கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு அவர் தாம் தெரிந்து கொண்டிருக்கிற வழியை என்ன செய்கிறார்? போதிக்கிறார். அவர் எனக்கு தெரிந்து கொண்டிருக்கிற வழியில் நான் போதிக்கணும்னா, என்னை கற்பத்தில் உருவாவதற்கு முன்பதாகவே நீர் கண்டீரே கர்த்தாவே, உமக்கு நன்றின்னு சொல்லி இந்த பாடலை பாடும்போது கரங்களை உற்சாகமாய் தட்டி உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை நினைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு பாடலாய் பாடும். வயிற்றில் தோன்றிய நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, கைகளில் என்னை வரைந்து கண்மணி போல் என்னை காக்கின்றீர். தாயின் வயிற்றில் தோன்றிய நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ளங்கைகளில் என்னை வரைந்து கண்மணி போல் என்னை என்னுடைய தாயின் வயிற்றில் நான் உருவாவதற்கு முன்பதாக நீர் என்னை தெரிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. வெள்ளம் போல் சத்ரு எதிர்த்து வந்தாலும் ஆவி எனக்காய் கொடியேற்றுவி, இதுவரை உதவி செய்த நேசரே, செய்ய வல்லவரே. வெள்ளம் போல் சத்ரு எதிர்த்து வந்தாலும் ஆவி எனக்காய் கொடியேற்றுவி, இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. மறவே நீ முழு
உற்சாகமாய் கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை இம்மட்டும் எங்களை நடத்தினீரே, நான் நினைச்சு பார்க்க முடியாத காரியங்கள் எல்லாம் என் வாழ்க்கையில செய்து வருகிறீங்க அப்பா. என்னை பார்த்து பயப்படாதேன்னு சொல்லியிருக்கிறீங்க. உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடிய கிருபைகளை தாரும். நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லை. வாய்களை திறந்து, என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. ஓ பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு. பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு. பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே. சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் தம் துணை நிற்கின்றார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கின்றார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு. பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு. பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார். பயமில்லையே. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார். பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நமக்காக பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே,
மீண்டும் ஒரு புதிய நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதை நான் ஸ்லாக்கியமாய் கருதுகிறேன். 2 வாரத்துக்கு முன்பதாக நாம் தியானித்த காரியம் என்னது ஞாபகம் இருக்கா? ஆமாம், முந்தானேத்தே வீட்டில் என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியாது, எங்களை பார்த்து கேட்குறீங்களே அப்படின்றீங்களா? ஹல்லேலூயா. ஆமாம், ஒரு கையளவு மேகம் பெருமழையை பெற்று கொடுத்தது, பொழிய செய்ததுன்னு பார்த்தோம்ல. சிறிய காரியத்து நிமித்தமாக ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செயல்படுத்துகிறார். ஒரு சிறிய விசுவாசம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இன்னைக்கு கூட ஒருவேளை செய்தியின் தலைப்பு எப்படி கொடுக்கலாம் நான் யோசிக்கிறேன். சிறிய காரியத்தின் வல்லமை. சிறிய காரியத்தினால் உண்டாகும் வல்லமை என்ன? நம்ம சில நேரம் அற்பமா சில காரியங்களை நினைக்கிறோம். இதை வைத்து நான் என்ன செய்ய முடியும், இது எனக்கு என்ன பலன் பயனை தரப்போகுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நல்லா கவனமாக கேளுங்க, சிறிய காரியத்தை கொண்டு தான் கர்த்தர் என்ன செய்யறாரு. நீங்க வேதாகத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் சிறியதை கொண்டு தான் என்ன செய்யறாரு. ஒரு சிறிய கூட்டத்தை வைத்து பெரிய கூட்டத்தை முறியடிக்க செய்கிறார். சின்ன காரியத்தை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை செய்கிறார்ல, அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் பாருங்க. ஒரு சில நேரம் நம்ம யோசிக்கிறோம், ரோட்டில் நடந்து போயிட்டே இருக்கீங்களா, ஒருத்தங்களை பார்த்து சிரிங்களா, சும்மா ஸ்மைல், ஒரு சின்ன ஒரு ஸ்மைல் அவங்களுக்கு என்ன செய்யும், எவ்வளோ கவலை பண்ண. நம்மளை பார்த்து சிரிக்கும் போது நமக்குள்ள எத்தனை பேர் அதை அனுபவிச்சிருக்கிறீங்க? சில பேரை நம்ம பார்த்து சிரிக்கும்போது ஒரு சும்மா ஒரு விஷ் பண்ணும்போது அவங்க நமக்கு முன்பின் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் பின்னாடி போய் கூட அப்படி திரும்பி பார்ப்பாங்க பாருங்க. அவங்க அந்த ஒரு நிமிஷம் அவங்க கவலைகள்லாம் என்ன செய்யும், லிட்டில் திங், சின்ன காரியம். சில பேர் நம்ம பிள்ளைகள் ரொம்ப ஒரு கவலையா இருக்கிறான், இல்லை ஒரு சகோதரர் ஒரு சின்ன ஒரு ஹக் என்ன செய்யும், ஒரு சின்ன ஒரு அரவணைப்பு அவருக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கும். இல்லை, நம்ம அநேக நேரம் அந்த சின்ன விஷயத்தை மறந்து போறோம். ஓட்டப்பந்தயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா முதல் பரிசு 2ஆம் பரிசுக்கும் உள்ள இடைவெளி எப்படி இருக்கும், சின்ன மைக்ரோ செகண்ட் தான் இருக்கும். அப்படிதானே? இல்லை, சின்ன இடைவெளி தான். ஒரு சிறிய காரியம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நம்மளுடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை நாம் சுதந்திரிக்க முடியாம போறது என்ன தெரியுமா, இது சின்னது தானே அப்படின்னு விட்டுருவோம். இல்ல, ஒரு 25 ஃபில்ஸ் கீழே விழுந்துருச்சு வீட்டில் அப்படின்னா எத்தனை பேர் தேடுறதுக்கு ஆயத்தமா இருப்போம். அது எப்பயாவது பெருக்கும் போது என்ன செய்யலாம், ஆமா. ஆனா அதே சைஸ்ல இருக்கிற ஒரு தங்க காயின் விழுந்துச்சுன்னா என்ன ஆகும், வீடே 2 ஆகும் பாருங்க. நீ ஒரு பக்கம் தேடு, நான் ஒரு பக்கம் தேடு, கார்பெட்டை எது சோஃபாவை கவுத்து எல்லாத்தையும் என்ன செய்வோம், கிடைக்கிற வரையும் தேடுவோம். காரணம் என்னது, அது வேல்யூ. ஆனால் தேவனுடைய காரியங்களில சிறிய கூட்டத்தை கொண்டுதான் பெரிய சேனையை முறியடிக்கிறார். பைத்தியமானவைகளை கொண்டுதான் ஞானிகள் என்ன செய்யறாரு, சந்திக்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தருக்கு முன்பதாக, ஐயா நான் யாருன்னு தெரியுமா, நான் தான் என்னதான் பலப்படுத்த முடியும், அப்படிதான் சில பேர் அப்படிதான் நினைக்கிறோம்ல. சாமுவேல் கூட அப்படிதான் நினைச்சான். கர்த்தர் சொன்னாருப்பா, நான் இவனை தள்ளிட்டு இன்னொருத்தனை என்ன செய்யறேன், ராஜாவா ஆக்குறேன், நீ என்ன செய்ய, நான் சொல்றேன் இந்த இடத்துக்கு போ. வீட்டில் போனா எல்லாம் பார்த்தா எப்படி இருக்கிறாங்க, கோலியாத்துக்கு தம்பி மாதிரி தான் இருக்கிறாங்க, அப்படி ஹைட்டும் வெயிட்டுமா இருக்கிறாங்க. ஆஹா இவன் தான் போலன். ஆனா யாரையுமே கர்த்தர் என்ன செய்யல, அவனுடைய சொந்த வீட்டில் இருக்கவங்க கூட என்ன செய்யிட்டாங்க, இவன் ஒண்ணுக்கும் உதவ மாட்டான், எங்க போ நீ ஆடு மேய்க்க போ. அப்போ சாமுவேல்கிட்ட கர்த்தர் சொல்றாரு, எப்பா நீ பார்க்குற மாதிரி நான் பார்க்கல, நான் வேற மாதிரி பார்க்குறேன். இன்னொரு பையன் மகன் குமாரன் அவனுக்கு இருக்கிறானான்னு கேளுன்னாரு. அவன் சொல்றான், ஆமா இருக்கிறான். எங்க அவன் இதுக்கெல்லாம் லாக்கிப்பட்டு வர மாட்டான்னு நான் என்ன செய்யிட்டேன், ஆடு மேய்க்க அனுப்பிச்சிட்டேன். அவனை கூப்பிடு. கர்த்தர் யாரை தெரிந்து கொண்டார். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், உங்களுடைய சூழ்நிலைகளில், உங்களுடைய குடும்பங்களில், உங்களுடைய உறவினர்கள் மத்தியில், உங்களுடைய சொந்த வாழ்க்கையில், வேலை ஸ்தலத்தில் ஒருவேளை நீங்க இன்சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கிறேன், நான் என்ன பெருசா பண்ண முடியும், இல்லை என்னுடைய குடும்பத்தில் நான் என்ன பெருசா பண்ணிட முடியும்னு நீங்க யோசிக்கிறீங்களா? உங்களை வச்சு தான் கர்த்தர் என்ன செய்ய போறாரு. அவருடைய திட்டமே அதுதான். இல்லை, நம்ம ஒரு சாதாரண ஆளுன்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா, அதை வச்சு தான் என்ன செய்யறாரு. ஆமா, நீ எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, இன்னைக்கு எல்லார் கையில என்ன இருக்குது, என்ன இருக்கு, யாராவது பைபிள் இருக்குன்னு சொல்றீங்களா பாருங்க. ஆமா, ஸ்மார்ட் போன் இருக்குல்ல. இந்த ஸ்மார்ட் போன் நம்ம உலகத்துக்குள்ளே கொண்டு வந்து, உலகமே நம்ம கைக்குள்ள வந்துருது இல்லை. நீங்க எதை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா, தட்டினீங்கன்னா உடனே என்ன செய்யுது, ஒரு சின்ன மொபைல் தான். ஆனா உலகத்தில் நடக்கின்ற காரியங்கள் மாத்திரமல்ல, பூலோகத்தில் விண்வெளியில் என்ன நடக்குதோ நீங்க என்ன செய்ய முடியுது. இப்போ சின்ன காரியம்தான் அது நமக்கு ஒரு பெரிய வல்லமையை வெளிப்படுத்துகிறத பார்க்குறோம்.
இன்னைக்கு நாம் எடுத்துக்கொள்ளுகிற ஒரு டாபிக் பார்த்தீங்கன்னா சீடு. சின்ன ஒரு விதை தான். அந்த விதைக்குள்ள என்ன இருக்குது? ஒரு ஜீவன் இருக்குது. நீங்க விதையை ஒரு டப்பால போட்டு அடைச்சி வச்சிருக்கும் போது, அந்த டப்பால இருக்கும்போது அந்த விதை என்ன செய்யல? சாகல. 1 வருடம் ஆனாலும் கூட அதற்குள் உயிர் என்ன செய்யுது? இருந்துகிட்டே இருக்குது. அந்த விதைக்குள்ள என்ன இருக்குது? ஒரு ஜீவன் இருக்குது, பெரிய மரம் இருக்குது. அப்படிதானே? நம்ம விதையா பார்க்கிறோம், ஆனா அந்த விதைக்குள் ஒரு மரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், ஒரு சிறிய அளவு கர்த்தருடைய வார்த்தை விசுவாசம் உங்களுக்குள்ள செயல்படுமே என்றால் அதற்குள்ள ஒரு பெரிய மரத்தை என்ன செய்கிறாரு? கர்த்தர் வைத்திருக்கிறார்ன்றதை நீங்க புரிந்து கொள்ளுங்க. இல்ல, விதையை விதைச்ச உடனே அடுத்த நாள் அது ஒரு பெரிய மரமாயிருமா? விதையிலிருந்து உடனே மரமாயிருமா? அந்த விதை என்ன செய்து பல பரிணாமங்களை அடைகிறது. அந்த விதை முழுதுமாய் கனி கொடுக்கும் வரையில் அந்த விதைக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய வார்த்தையாகிய வித்து அது விதையாய் கனி கொடுக்கும் வரையில அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ராசஸ்க்கு நம்ம என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கிறவர்களாய் நாம் மாறணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனா நல்லா கவனமா கேளுங்க. விதை விதைக்கும் போது சரி, அது ஜெர்மினேட் ஆகி அது முளைப்பதற்கு உண்டாகக்கூடிய காரியங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த விதைக்கு சவால் இருக்குதா இல்லையா? விதைச்ச உடனே அது பாட்டுக்கு அது பாட்டுக்கு விதைச்சா வளர்ந்துடும். ஒருவேளை காடுகள் அதுக்குரிய காரியங்கள் கிடைக்கலாம். ஆனா காடுகளிலும் கூட அதற்கு சவால்கள் உண்டு. எல்லா விதையும் என்ன செய்யறது இல்ல? மரமாய் மாறி கனி கொடுக்கிற அளவுக்கு முழுமை பெறல. சில விதைகள் என்ன செய்யுது? ஓரளவுக்கு வளருது. அதுக்கப்புறம் செடி, ஏதாவது ஒரு பறவைகள் வந்து என்ன செய்யாத சாப்பிட்றது இல்லை, ஏதாவது ஒரு விலங்குகள் வந்து அந்த செடியை சாப்பிட்றது. முழுமையாய் கனி கொடுக்க முடியல. எல்லா விதைகளும் அல்ல, ஆனால் ஒரு சில விதைகள் என்ன செய்து அது முழுமை பெறுவதை நாம் பார்க்கிறோம். விதைக்கிறோம், அது செடியாய் மண்ணுக்குள்ள என்ன செய்யுது? ஜெர்மினேட் ஆகுது, முளைக்கிறது. முதலாவது என்ன வருது? ஒரு விதையை போடுறீங்க, என்ன வருது? தளிர் வருது. எத்தனை பேருக்கு தளிர் வருது? முதலாவது என்ன வரும்னா வேறு தான் வரும். வெளியில வர்றதுக்கு முன்னாடி சில நேச்சரான கர்த்தர் படைத்த இயற்கையில் காரியங்களிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? நம்ம என்ன நினைக்கிறோம்? முதல்ல உடனே வெளியில வர்றதுக்கு தான், வெளியரங்கமான காரியத்துக்கு தான் பார்க்கிறோம், அதுதான் நம்ம விரும்புறோம். ஆனால் அந்த முளை, அந்த சீடு, அந்த விதை என்ன செய்கிறது? தண்ணீரோடு பட்ட உடனே அந்த விதையினுடைய உருமாற்றம் அடைகிறது. உருமாற்றம் அடைந்த விதை மண்ணுக்குள்ள முதல்ல என்ன செய்யுது? வேர் விடுகிறது. அப்புறமா என்ன செய்கிறது? துளிர்த்து சூரியனை பார்க்குது. சூரியனிடத்திலிருந்து சத்துக்களை பெருகுது. சூரியனிடத்திலிருந்து அந்த சன்லைட் மூலமா என்ன செய்கிறது? உணவை தயாரிக்கக்கூடிய காரியங்கள் நடக்குது. அதுக்கப்புறமா செடியாய் மாறுது, மரமாய் மாறுது. மரம் பூத்து குலுங்குது, காய் கொடுக்குது. அப்புறம் சரி, எத்தனை பேர் மாதுளம்பழம் பார்த்துருக்கிறீங்க? குறிப்பாக நம்ம ஊர் ஆட்கள் மாதுளம்பழம் விரும்பி சாப்பிட்றோம்ல. ஒரு மாதுளம்பழத்தில் எத்தனை விதைகள் இருக்குது? என்னைக்காவது கவுண்ட் பண்ணி பார்த்துருக்குமா? பிரிச்ச உடனே சாப்பிட்றது தான் பாஸ்டர். எல்லாம் ஜூஸ் அடித்து குடிச்சிடுறது. அதில் உட்காந்து எண்ணிட்டு இருக்கிறதுக்கு நமக்கு அவ்வளோ இருக்குது இல்லை? இது எதிலிருந்து வந்தது? ஒரே ஒரு விதையிலிருந்து அநேக கனிகள் கொடுக்கத்தக்கதாய் வளருது. அந்த கனிகளிலிருந்து, ஒரு கனியிலிருந்து சுமார் ஒரு 150-200 சீடு நம்ம பார்க்குறோமா? ஒவ்வொரு விதையும் இன்னொரு மரத்தை உருவாக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்திருக்கிறவர் யாரு? ஆமா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ அவருடைய வார்த்தை, அதுதான் குறித்து நம்ம பார்க்க போறோம். இந்த வார்த்தை எனக்குள் விதைக்கப்பட்டா நான் கனி தரும் மரமாய் வாழ முடியும். இல்லை? ஏன் தெரியுமா நம்மளால கனி கொடுக்க முடியல? அநேக நேரங்களில் எனக்குரியதை குறிச்சே பார்த்துட்டு இருக்கிறேன். எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன வேணும், அப்படிதான் பார்க்குறோம். எந்த மரமாவது அதோடைய கனியை அதா பிடிச்சி சாப்பிட்டுக்குதா? எந்த மரமாவது அதனுடைய கனியை அதே எடுத்து சுவைக்கிறதா? இல்லை.
கனிகளும் வரங்களும் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பது என்ன தெரியுமா? அவருடைய ராஜ்யத்திற்கு பயனுள்ளவர்களாய் வாழ்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. உங்களுக்கு அந்த மரத்திற்கு என்ன தேவையோ அது என்ன செய்வார்? கர்த்தர் கொடுப்பார். நான் கனியுள்ள வாழ்க்கை கொடுக்கணும்னு நான் வாஞ்சிக்கிறதா இருந்தா என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான சகல காரியங்களையும் கர்த்தர் என்ன செய்வார்? அப்படிதான் சொல்லப்பட்டிருக்குதுல, அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நாட்டப்பட்டு தன் காலங்களில் கனி கொடுக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். அதுதான் அங்க கீ பாயிண்ட். மரத்திற்கு எல்லாம் அவன் நீர்க்கால்கள் ஓரமா நடப்பட்டவனா இருப்பான். எப்ப தெரியுமா? நான் கனி கொடுக்கணும்ன்ற ஒரு எண்ணத்துல சகல காரியங்களையும் மேற்கொள்ளுகிறவனாய் எனக்கு என்ன கிடைக்கணும் இல்ல, ஒரு விதை வளரும் போதே நான் எனக்கு என்ன கிடைக்கணும் இல்ல, அந்த விதை என்ன செய்து அதனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிறது. இன்னைக்கு கர்த்தர் உங்களை அழைத்ததற்கு ஒரு நோக்கம் இருக்குது. அந்த நோக்கத்தை நான் அறிந்து செயல்படும் போதுதான் அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். இன்னைக்கு நம்ம என்ன ஜெபம் பண்றோம்? இன்னைக்கு நான் இது பார்க்க போறேன், இன்னைக்கு இதை செய்ய போறேன், இது எனக்கு வாய்க்க பண்ணும். இன்னைக்கு நான் பண்ண போறேன், இது எனக்கு என்ன செய்யும்? நமக்காகவே வாய்க்க பண்ணும்படியாவே இருக்கிறோம். மரமா இருக்கணும்னு நினைக்கிறோம், கனி கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அந்த கனி யாரும் பறிச்சுட்டு போயிடக்கூடாது. நான் என்ன செய்யணும்? வச்சுக்கணும். இல்ல? ஹல்லேலூயா. ஆவிக்குரிய இல்ல கர்த்தருடைய ராஜ்யத்தினுடைய கனி கொடுத்ததெல்லாம் இதுதான். ஒரு விதை என்னைக்காவது விதையை யாராவது இவ்வளோ பெரிய விதையை தலைமையில தூக்கிட்டு போறோமா? ஒரு விதையினுடைய அளவு என்னவா இருக்கலாம்? சில செடிகளின் இல்லை சில மரங்களினுடைய விதை கண்ணுக்கு தெரியாத சின்ன ஒரு டாட் மாதிரி தான் இருக்குது. ஆனால் அது வளர்ந்து என்ன செய்கிறது? பெரிய மரமாய் மாறுகிறத நாம் பார்க்கலாம்ல. ஃபிக் எத்தனை பேருக்கு தெரியும்? அத்தி மரம், அத்திப்பழம் சாப்பிட்ருக்கோம்ல. அந்த மரத்தை எத்தனை பேருக்கு தெரியும்? பெரிய மரமாக தான் இருக்கும். அந்த அத்தி மரத்தினுடைய விதையை பார்த்துருக்கீங்களா? அந்த பழத்தினுடைய விதை இவ்வளோண்டா தான் இருக்கும், மரம் பெரியதாக இருக்கும். ஹல்லேலூயா. தேவன் அந்த சிறிய விதைக்குள் இவ்வளவு பெரிய மரத்தை அடக்கி வைத்திருக்கிறான் என்றால் அவருடைய வார்த்தையை நீங்களும் நானும் உள்ள வைத்து வளர்க்கும் போது உங்களுக்குள் வளருகிற செடி மரம் எவ்வளோ பெரிய தன்மை உடையதா இருக்கும்ல. ஹல்லேலூயா. பார்க்கலாம் பாருங்களேன். மத்தேயு 13ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனத்தை படிக்கலாம். சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. மத்தேயுனுடைய கண்ணோட்டத்தில் அவனுக்கு வெளிப்படுத்த விசேஷமோ இல்ல அவனுக்குடைய அண்டர்ஸ்டாண்டிங்ல அவன் எழுதினது என்னது? நல்ல நிலத்தில் விழுந்த விதை 100, 60, 30 கனி கொடுத்தது. அதே அதிகாரத்தில் 23ஆம் வசனம் பாருங்களேன். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். ஹல்லேலூயா. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ, இங்க கர்த்தர் ஓமைக்குடைய அர்த்தத்தை என்ன செய்றாரு? அவருடைய சீடர்களுக்கு சொல்றாரு. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனும். அப்ப என்ன அர்த்தம்? those who hear, கேட்கிறவனோ உணர்வடைகிறவன்னா அண்டர்ஸ்டாண்டிங். கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதனால் மாத்திரமல்ல அதை புரிந்து கொள்ளுகிறவனாய். அதான் உணர்வுன்ற போது நமக்கு சில நேரம் நமக்கு தெரியல. உணர்வு அடைவது என்பது அந்த வார்த்தையினுடைய தெளிவை பெற்றுக்கொள்வது, புரிந்து கொள்வது. அதுதான் நல்ல நிலத்தில் விதைத்தவனோ. அப்படின்னா நீங்க நானும் கர்த்தருடைய வார்த்தை வசனத்தை கேட்கிறவன் அதை என்ன செய்யறான்? முதலாவது கேட்கிறான். கேட்ட பிற்பாடு இன்னொன்று நடக்குது. என்னது? உணர்கிறான். உணர்வுள்ள ஆவியை நமக்கு அவசியம் இல்ல? கர்த்தருடைய வார்த்தை எனக்கு என்ன செய்து? வெளிச்சத்தை தந்து பேதைகளை ஞானமாக்குகிறது, ஞானமடைய செய்கிறது, உணர்வடைய செய்கிறது இருக்குது. உணர்வடைதுன்னா என்னது? The entrance of his word gives light and it gives understanding to the simple அப்படின்றது. பேதைகளை உணர்வடைய செய்கிறது. இன்னைக்கு வேதத்தை படிக்கிற நீங்களும் நானும், வேதத்தை கேட்கின்ற நீங்களும் நானும், அதை கேட்கிறவனாய் மாத்திரமல்ல அந்த கேட்ட வார்த்தை என்ன செய்யணும்? உணர்வடைய செய்யணும். எனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுக்கணும் இல்ல? நான் அதனால தான் எப்பயுமே சொல்லலாம், வேதத்தை வாசிக்கிறது அது ஓல்டு மெத்தட். வேதத்தை என்ன செய்யுங்க? படிங்க. படிக்கிறதுக்கும் வாசிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்படிதானே? இல்லை? பிள்ளைங்களாம்
அவங்களோட ஸ்கூல் புக்கை வாசிக்கிறாங்களா? படின்னு மண்டையில் போட்டு கொட்டுறோம். படி. நியூஸ் பேப்பரை யாராவது படிக்கிறோமா? அம்மா ரன்னிங் பண்ணி படிச்சோன்னா இன்னைக்கு டுடேஸ் நியூஸ் பேப்பர், டுமாரோஸ் வேஸ்ட் பேப்பர். அப்படி தானே இல்லை? இங்கெல்லாம் நம்ம டிஷ்யூ பயன்படுத்துகிறோம். ஊர்லலாம் முடி வெட்டுற கடையில் பேப்பரை தான் கட் பண்ணி டிஷ்யூ மாதிரி இது வச்சுருப்பாங்க. நேற்றைய நியூஸ் பேப்பர் இன்னைக்கு, ஆமாம் சொன்ன மாதிரி வடை பேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். வடை பிழியறதுக்கு அதுதான். ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து அப்படி வடையை பிழியறதுக்கு தான் நியூஸ் பேப்பர். நேற்று அது என்னது, காசு கொடுத்து வாங்கியிருப்போம், அதுக்கு ஒரு விலை இருக்குது. அடுத்த நாள் விலை இல்லை. ஆனால் தேவனுடைய வார்த்தையோ என்றென்றும் அது உயிருள்ள வார்த்தையா இருக்கு. அப்போ வேதத்தை படிக்கின்ற நான், கேட்கின்ற நான், என்னுடைய ஆவியில் நான் உணர்வடைய வேண்டும். அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு வேணும். மத்தேயுனுடைய கண்ணோட்டம் அப்படிதான். அவன் கேட்கிறான், உணர்வடைகிறான். இன்னொரு கண்ணோட்டத்தை பார்ப்போம் பாருங்க. மார்க் 4ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தை கூட படிக்கலாம். வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு ஒன்று 30, ஒன்று 60, ஒன்று 100 பலன் கொடுக்கிறார்கள். இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்றார். மார்க்கு வேற விதமா எழுதுறாருல, அதே சம்பவம் தான். இவர் எப்படி எழுதுறாரு பாருங்க. வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு. கேட்பது ஒன்று, அக்செப்டன்ஸ் ஒன்று. அக்செப்ட் பண்றது இல்லை. எதெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணுவோம், எதெல்லாம் ஏற்றுக்கொள்வோம்? எனக்கு தெரிஞ்சவங்க வீட்டுக்கு வந்தால் நம்ம என்ன செய்வோம்? ஏற்றுக்கொள்வோமா? இல்லை டெலிவரி பாய் வராரு, வாங்க சார், வாங்க சோஃபாவில் உட்காருங்க சொல்லுவோமா? ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க நீங்கள், இல்லை உள்ளே விட மாட்டீங்க போல. ஆமாம், வெளியிலே பேசி அனுப்பிடுவோம் சில பேரை. அக்செப்ட் பண்ணுறவங்கள தான் நம்ம என்ன செய்வோம்? ஏற்றுக்கொள்ளுதல். இல்லை, புரியுதா? மார்க்குடைய கண்ணோட்டத்தில் பாருங்க, அவன் கேட்டது மாத்திரமல்லாமல் ஏற்றுக்கொண்டு ஒன்று 30, இது 30லேருந்து போகுது. மத்தேயுவில் எழுதும்போது என்ன சொன்னார்? 100லேருந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. சிலருடைய வாழ்க்கையில் அப்படி தான். ஆரம்பத்தில் நல்லா தான் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட உடனே அப்படியே 100ல் இருப்போம். 60, 30, கடைசியில் எங்கே வந்து நிற்கும்? ஆமாம், ஸ்டார்ட் பண்ண இடத்துல வந்து நிற்கும். ஆனால் மத்தேயு பாருங்கள், இல்லை நீ இப்போ தான் என்ன செய்கிற? நல்ல நிலத்தில் விழுந்த விதை, அது கேட்டு ஏற்றுக்கொள்ளுகிற தன்மை வருது. இது எந்த தன்மையில் நாம் இருக்கிறோம்? ஒரே சம்பவம் தான். ஒருவர் எழுதுகிறாரு, கேட்டு, முதலாவது கேட்டு உணர்வடைகிறோம். இது முக்கியம், எல்லாமே முக்கியம். வேதத்தை கேட்கின்ற, வாசிக்கின்ற எனக்கு, வேதத்தை படிக்கும்போது எனக்கு என்ன வேணும்? அண்டர்ஸ்டாண்டிங் வேணும், உணர்வுள்ள ஆவி எனக்கு வேணும். அறிவில்லாத ஆத்துமா சாகும் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஞானம் இல்லாத, அறிவில்லாத ஆத்துமா சாகும். அது அறிவே இல்லை, கேட்கும், ஆனால் அதுக்கு ஒன்றும் புரியாது, ஒன்றும் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் கர்த்தர் உங்களை என்னை அப்படி என்ன செய்யலை, விடலை. ஏன் தெரியுமா? எப்போ நீங்கள் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளிருக்கீங்களோ உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வைத்திருக்கிறார். புரியாததை அவர் என்ன செய்ய முடியும்? அவர் சொல்லி கொடுப்பார். அப்படிதான் சொல்றாரு, அப்படிதானே? எனக்கு ஏதாவது தெரியலனா நான் தேவனிடத்தில் கேட்கும்போது பரிசுத்த ஆவியானவர் எனக்கு சொல்லி கொடுப்பது தான் உணர்வுள்ள ஆவி. எல்லாவற்றையும் எல்லாம் தெரிந்துகிறது இல்லை, ஆனால் தெரிந்து கொள்ளுகிற ஆர்வம் நமக்கு இருக்கும்போது ஆவியானவர் நமக்கு என்ன செய்யறாரு? அந்த உணர்வுள்ள ஆவியை கொடுத்து நமக்கு சொல்லி கொடுக்கிற தேவனா இருக்கிறார். இங்க மார்க்கு சொன்னது என்னது? கேட்டு ஏற்றுக்கொள்கிறார். ஹியரிங் த வேர்ட் and accepting it. அவர் ஏற்றுக்கொள்கிறவராக இருக்கார். மூணாவது ஒரு நபர் சொல்றார் பாருங்க, லூக்கா 8ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனம். சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது, அது முளைத்து ஒன்று 100 பலன் கொடுத்தது என்றார். இவைகளை சொல்லி கேட்கிறதற்கு காது உள்ளவன் கேட்க கடவன் என்று சத்தமிட்டு கூறினார். லூக்கா ஒரு காரியத்தை சொல்லாரு. அவருக்கு இந்த 30, 60 அதெல்லாம் வேண்டாம், டைரக்டானது 100 தான். நல்ல நிலத்தில் விதைஞ்சான்னு என்ன செய்யணும்? 3 சீஷர்களுடைய கண்ணோட்டம் இல்லை, அப்போஸ்தலருடைய கண்ணோட்டம் எப்படி இருக்கு பாருங்க. ஒருத்தர் சொல்றாரு 100, 60, 30 டிசெண்டிங் ஆர்டரில் வருது. இன்னொருத்தர் சொல்றாரு இங்க இல்லப்பா, இப்படி போகலாம் 30, 60, 100. இன்னொருத்தர் சொல்றாரு 30, 60லாம் வேணாம், நல்ல நிலத்தில் விதைஞ்சான்னு என்ன செய்யணும்? அப்போ நீங்க என்ன செய்யணும்? எத்தனை மடங்கு கொடுக்கணும்? 100 ஒரு 400 தான் கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். எல்லாரும் 100 மடங்கு. நான் ஏற்கனவே சொன்ன விதைத்த விதை எல்லா காலகட்டத்திலும் அதற்குரிய சோதனைகளை என்ன செய்கிறது? சந்திக்கிறது. பூத்த எல்லா பூக்களும் காயாய் மாறுகிறது அல்ல. சில பூக்கள் என்ன செய்து உதிர்ந்து போகிறது. அதனுடைய வேலை அது செய்ய முடியல. ஆனால் அந்த மரமானது ஒரு பூவை அல்ல, அநேக பூக்களை கொடுத்து அதனுடைய தன்மையை வெளிப்படுத்தி கொண்டே இருக்குது.
கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரே ஒரு காலகட்டத்தில் இல்லை இந்த சூழ்நிலையில் நான் என்ன செய்யிட்டேன், என்னுடைய வேலையை முடிச்சிட்டேன், கனி தந்தாச்சு, முடிஞ்சிச்சு, அப்படி அல்ல. தொடர்ந்து இந்த மே மாதம் வருது, எல்லாரும் என்ன ஊருக்கு போனவங்கலாம் என்ன செய்யுங்க, மாம்பழம் வாங்கிட்டு வாங்க, அப்படி தானே இல்லை? வரும்போது மாம்பழம் பேக்கெட்டில் வந்துக்கிட்டு அப்படி பேக் பண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஊரில் மே மாதம் மாம்பழம் சீசன். ஒரு சீசன்ல என்ன செய்யுது, தப்பாமல் அதன் கனியை கொடுத்து கொண்டே இருக்குது பாருங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கனி கொடுக்கிறது என்பது ஒரு முறை நான் கனி கொடுத்துட்டா நின்றது அல்ல, தொடர்ச்சியாய் கனி கொடுப்பதற்காக தான் கர்த்தர் உங்களை என்னை அழைத்திருக்கிறார். அப்போ இங்கு சொல்லப்பட்ட காரியம் பாருங்க, லூக்கா அவர் என்ன சொல்றாரு, நல்ல சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தது, அது முளைத்து 100 ஒரே சாய்ஸ் தான். 15வது வசனத்தை கூட பாருங்களேன். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அது உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். எப்படியாவது எப்படி இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது, வசனத்தை நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து கொண்டு பொறுமையோடு என்ன செய்றாங்களாம். The seed which is fell on good ground, keep it patiently. In due time it produced. ஏற்ற காலம் வரை என்ன செய்யணும், கர்த்தர் உங்களை என்ன செய்திருக்கிறார், கனி கொடுக்கத்தக்கதாய் விதைகளை என்ன செய்யறாரு, நல்ல நிலத்தில் விதைத்தவன் அப்படின்னு சொல்றார். நல்ல நிலத்துல விதைத்தவனுடைய விழுந்த என்ன செய்தது, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு. நான் சொல்றேன், உலகத்தின் காரியங்களை ஏன் இந்த ஒரு நியதி வச்சிருக்கிறார், எதுக்கு ஒரு லா செட் பண்ணி வச்சிருக்கிறாருன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அதே லா என்ன செய்யும், அப்ளை ஆகும். ஒரு செடி, ஒரு சீடு, ஒரு விதை மரமாகுதுன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கூட அந்த விதை என்ன என்று சொல்லி 8ஆம் அதிகாரத்தின் 11ஆம் வசனத்தை கூட நான் படிக்கிறேன் பாருங்களேன். அந்த உமையின் கருத்தாவது விதை தேவனுடைய வசனம். புரியுதா? ஏதோ விதை பேசுனீங்க, கடைசியில் வச்சுட்டீங்களே எங்களுக்கு இல்லை. எவ்வளோ வசனங்களை நீங்கள் கேட்குறீங்களோ அத்தனை விதைகளை நீங்கள் என்ன செய்திருக்கிறீங்க, சேகரித்து வைத்திருக்கிறீங்க. இன்னும் டப்பாலேயே நான் போட்டு வச்சிருக்கும் போது அது விதை தான். விதைக்கும் போது தான் அது என்ன செய்யுது, செடியாய் மரமாய் கனி கொடுக்கத்தக்கதான வளர்ச்சியை அடைகிறது. ஹல்லேலூயா. பாருங்க, 1 பேதுரு 1 அதிகாரத்தின் 23ஆம் வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. மறுபடியும் நாம் எப்படி ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம்? மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்குன்னா என்னது? born again experience. எப்படி நான் born again ஆன? uncorruptible seed of God. அழிவில்லாத வித்தினாலே நீங்கள் நானும் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். அப்படிதானே சொல்லப்பட்டிருக்குதுல. ஹல்லேலூயா. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும். நல்லா யோசிச்சு பாருங்க, நீங்க வார்த்தையினால் நீங்க உங்களுடைய தேவனை நீங்க ஏற்றுக்கொண்டவர்களா இருந்தா என்றென்றும் நான் நிற்கக்கூடியவனாய் நான் மாற முடியும். என்றென்றும் நான் நிற்கிறதுனா என்ன அர்த்தம்? நான் இவருக்காக நான் என்ன செய்தேன், கர்த்தரை ஏற்று இவர் சபைக்கு வராரு அதனால நான் கூட வரேன். அப்படிப்பட்ட ரட்சிப்பு அல்ல. ரட்சிப்பு பர்சனல். ரட்சிப்பு அவரவர்களுக்கு தனிப்பட்ட காரியம். Salvation is a personal thing. என்னுடைய தனிப்பட்ட அனுபவம் தான் என்னுடைய ரட்சிப்பாய் மாறும். இப்படிப்பட்டவன், இந்த அழிவில்லாத வித்தினால என்ன செய்யப்பட்ட ஜெனிப்பிக்கப்பட்டவன் என்றும் நிற்கிறதும் அப்படின்னு இருக்குல்ல, நிற்கிறதுமான. ஹல்லேலூயா. இந்த உலகம்லாம் ஒரு நாள் அழிஞ்சு போகும். வேதம் சொல்லுது, வானமும் பூமியும் அழிந்து போகும், என்னுடைய வார்த்தையோ ஒரு நாளும் அழிவதில்லை, ஒளிந்து போகாது. என்றென்றும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதாகவும். அப்படிதானல்ல? ஜீவன் உள்ளதுமான. எத்தனை பேர் உண்மையிலே விசுவாசிக்கிறீங்க இந்த வார்த்தைக்கு உயிர் இருக்குன்னு? அப்படி நினைக்கிறவங்க உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற சம்பவங்களுக்காக நீங்க என்ன செய்கிறவர்களா இருக்கணும், ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறவர்களாய். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில விரோதமாக எழும்புகிற சத்துருடைய போராட்டமா இருந்ததுன்னா வார்த்தையை உச்சரிக்கிறவர்களாய் மாறணும். ஏன்னா எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுது, தேவனுடைய வார்த்தை ஜீவனும் ஆவியாயும்
ஜீவனும். அப்படிதானே சொல்லப்பட்டிருக்குதுல? ஆமா, கர்த்தருடைய வார்த்தை ஜீவனுள்ளதாயும் இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாய் ஆத்மாவை ஆவி என்ன செய்யுமா? ஆமா, எலும்புகளையும் ஊனையும் வேணா நம்மளுடைய சர்ஜன் என்ன டாக்டர்ஸ் என்ன செய்யலாம்? கட் பண்ணி பார்க்கலாம். ஆவியையும் ஆத்மாவையும் யாராவது பார்க்க பிரிச்சு எடுக்க முடியுமா? கர்த்தர் அதை செய்கிறார். அவருடைய வார்த்தை அதை செய்கிறது. அவருடைய ஆவி அந்த ஜீவனை எனக்கு என்ன செய்யுது? இயேசுவானவர் வாழும்போது அவர் சொல்றாரு, நான் பேசிய இந்த வார்த்தை ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்குது. உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு விரோதமாய் எழும்புகின்ற காரியங்களை பார்த்து பேசக்கூடிய பிள்ளைகளாய் கர்த்தர் உங்களை என்ன செய்யறார்? எழுப்புகிறார். எத்தனை பேருக்கு தைரியமா விசுவாசத்தை நீங்க பாட்டுக்கு பேசி வைப்போம், ஏதாவது நடந்தா நல்லது தானே இல்ல? இங்க போகும்போது இதையும் செய்து வைப்போம், இது நடந்ததுன்னா நல்லதுன்னு. அப்படி அல்ல. இவர் தான் எனக்கு செய்ய முடியும். இந்த வார்த்தை தான் எனக்கு விடுதலையை கொடுக்க முடியும். நான் மொத்தமா கற்றுக்கொள்கிறது அவருடைய வார்த்தையா இருக்கிறது. எப்போது சத்தியமாய் மாறுது? அந்த வார்த்தையின் வெளிப்பாடு எனக்கு கிடைக்கும் போது தான் அந்த சத்தியமாய் மாறுகிறது. அந்த சத்தியம் தான் என்னை விடுதலையாக்கும். நான் வேதத்தை ஏதோ கடகடன் படிச்சுட்டு ஒன்று நீ வாழாக்காமல் தலையாக்குவேன் கீழாவும் மேலே ரைட் மூடி வச்சுட்டு போறதில்ல. அந்த வார்த்தையினுடைய வெளிப்பாடு தான் எனக்கு சத்தியமாய் மாறுது. அந்த சத்தியம் தான் என்னை விடுதலைக்கு நேரம் என்ன செய்யும்? கொண்டு போகும். ஹல்லேலூயா. பாருங்க, அப்ப என்னவா? அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே. I become born again in incorruptible seed. அழிவில்லாத வித்தினால நான் என்ன செய்யப்பட்டிருக்கிறேன்? ஹல்லேலூயா. ஆகவே தான் கர்த்தர் என்ன செய்தார்? நான் மரித்தாலும் உங்களை என்ன செய்வேன்? மீண்டும் உங்களை. நல்லா கவனமா கேளுங்க. மரித்தாலும் நமக்கு எத்தனை பேர் இந்த உலகத்தில் நாம் மரித்தாலும் கர்த்தர் வருகும்போது நம்மளுடைய அவர் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படும் விசுவாசிக்கிறீங்க? விதை தான் அது. விதை அப்படியே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் எப்பொழுது அதுக்கு உயிரூட்டப்படுகிறது என்பதை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். பாருங்க, எபேசியர் 1:13 இந்த வசனத்தை நான் அடிக்கடி எனக்கு ரொம்ப விருப்பமான ஒரு வசனம் இல்ல. அது சொல்லப்பட்ட காரியம், நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை ஏற்றுக்கொள்ளும் போது நானீங்களா? அது படிங்க. 1:13. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போதோ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். ஹல்லேலூயா. அவருடைய சத்திய வசனத்தை நான் என்ன செய்றேன்? விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போது நான் விசுவாசியாய் மாறுறேன். எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்தார்? கொடுக்கப்பட்டார். அப்போ இந்த அழிவில்லாத வித்துனால நான் என்ன செய்யப்பட்டிருக்கிறேன்? ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்க, அடுத்த ஒரு வசனம் கொலோசேயர் 1:5 மற்றும் 6 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். அந்த நம்பிக்கையை குறித்து நீங்கள் முன்னமே சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டீர்கள். அந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரம்பி பலன் தருகிறது போல உங்களிடத்திலும் வந்து நீங்கள் அதை கேட்டு தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள்ளும் பலன் தருகிறதுமா இருக்கிறது. இந்த சுவிசேஷத்தின் வார்த்தை இல்ல, இந்த விதை, சுவிசேஷத்தின் விதை எனக்குள்ள என்ன செய்யுது? பலன் கொடுக்கிறதாய் மாறுது. அதுதான் சொல்லப்பட்டிருக்குல்ல. அவர் சொல்றாரு கொலோசு சபைக்கு பவுல் எழுதுகிற காரியம், உங்களிடத்தில் வந்து நீங்கள் அதை கேட்டு தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள்ளும் பலன் தருகிறதாய். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு பலன் தருகுதா? எல்லாரும் அப்படியே திருன்னு முழிக்கிறத பார்த்தா நான் வேற க்ரௌட்ல வந்துட்டேனோ. கர்த்தருடைய வார்த்தை தெரிஞ்சப்பறம் தான் எனக்கு பிரச்சனைகள் பாஸ்டர் இல்லை. நல்லா கவனமாக கேளுங்க. விதை அந்த டப்பாலேயே இருக்கும்போது ஒரு பிரச்சனையும் இல்லை. என்னைக்கு அது விதைக்கப்படுதோ வெயிலின் உஷ்ணத்துக்கும் மண்ணின் குளிருக்கும் என்ன செய்யும்? ஆளாகுது. நல்லா கவனமாக கேளுங்க. விதை விதைக்கிறதுனா எப்படி? மண்ணில் போட்டு என்ன செய்வோம்? பரியல் மூடிடுவோம். அந்த விதைக்கு இருட்டா இருக்குமா? இருட்டா இருக்கும் இல்ல? விதை திடீர்னு அதுவரையும் அப்படியே ஒரு வெளிச்சத்தில் இருந்த விதை திடீர்னு இருட்டா இருக்கும். நான் சொல்றேன், இருளான சூழ்நிலையில தான்
நீங்க உருவாக்கப்படுவீர்கள், வளருவீர்கள். எல்லாரும் கைத்தட்டி ஆர்ப்பரிப்பீங்கன்னு பார்த்தேன். ஒரு அடி கொடுத்த மாதிரி எல்லாரும் அப்படியே பார்க்குறீங்க. எனக்கே பயமாயிடுச்சு. இருளான சூழ்நிலை தான் நம்மளை என்ன செய்யும்? வளர செய்யும். எப்பொழுதுமே கம்ஃபர்டான ஒரு ஜோன்லேயே நம்ம இருக்கிறோன்னா அது அவங்க பார்த்துக்குவாங்க. இது இவங்க எல்லாம் பார்த்துக்குவாங்க. நம்ம என்ன செய்யலாம்? காலையில் எந்திரிக்க வேண்டியது, அப்படி ட்ரெஸ்ஸை மாட்டிட்டு போக வேண்டியதுதான். ஆனால் என்னைக்கு நாம் இருளான சூழ்நிலை, என்னைக்கு நான் நெருக்கத்தின் மத்தியில் இருக்குமோ அப்போ தான் நான் என்ன செய்ய முடியும்? வளர முடியும். அந்த விதையானது அதுவரையும் அது என்ன செய்யுது? ஜீவன் இருக்குது, ஆனால் ஒரு கம்ஃபர்டான ஒரு இடத்துல இருக்குது. எப்பொழுது அந்த விதை விதைக்கப்படுகிறதோ, கேட்கப்பட்ட வார்த்தைகளை நம்ம பார்த்த மத்தேயு, மார்க், லூக்கால கேட்கப்பட்டது எல்லாமே சொல்றாங்க கேட்கப்பட்டது. ஆனால் ஒருவர் சொல்றாரு உணர்வடைகிறது, கேட்டு உணர்வடைந்து. இன்னொருத்தர் சொல்ற காரியம் என்னது? கேட்டு ஏற்றுக்கொண்டது. இன்னொருத்தர் சொல்றாரு நன்மையும் உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே வைத்து கொண்டு. கீப் இட். எல்லா விதையிலும் ஒரே நேரத்தில் முளைச்சி வந்துருமா? வராது. நீங்க வீட்டில் கடுகு இருக்குல்ல, எல்லார் வீட்லையும் கடுகு இருக்கும். போய் எடுத்து போட்டு பாருங்க. ஒரு மண்ணில் சும்மா போட்டு லேசாக தண்ணி தெளிச்சு பாருங்க. 3ஆவது நாள் என்ன செய்யும்? ஒரு 4 இலை வெளியில வரும். அப்படிதானே? வெந்தயம் இருக்கு பாருங்க, அது ஒரு 6 நாள் கொஞ்ச நேரம் லேட்டாக எடுக்கும் முளை வருவதற்கு. சைனீஸ் பேம்பூன்னு ஒன்று இருக்குது. சைனீஸ் பேம்பு உயரமா வளரும். அது எத்தனையோ அடிகள் பெரிய உயரமா வளரும். ஆனா என்ன தெரியுமா? முதல் 4-5 ஆண்டுகள் நீ ஊத்திக்கிட்டே இருக்க, ஒண்ணுமே நடக்காது. தண்ணி ஊத்தி பராமரிப்பான். 4-5 ஆண்டுகள் ஒரு மொட்டு கூட என்ன செய்யாது. ஆனால் அதை பராமரிக்கிற அந்த விவசாயிக்கு தெரியும், ஒரு நாள் இது முளைத்தெழும்பும், ஒவ்வொரு நாளும் வளர்ந்து என்ன செய்யும்? உயர போகும் அப்படின்னு தெரியும். எல்லா விதைகளும் நீங்க பெற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நாளைக்கு 3 நாள்ல பலன் கொடுக்குமா, 5 நாள்ல பலன் கொடுக்குமா? இல்ல, கர்த்தர் அந்த விதையினுடைய நோக்கம் என்னவோ குறித்த காலத்தில் அந்த விதை என்ன செய்யும்? முளைத்து எழும்பும். நாம் அந்த விதையை பற்றி சரியா புரிஞ்சுக்கணும். நம்மளோட வாழ்க்கையே நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. அப்படிதானே? எங்க போறனே தெரியல பாஸ்டர். காலையில எந்திரிக்கிறோம், ஓடுறோம், சாப்பிட்றோம், வீட்டுக்கு வந்து தூங்குறோம். அப்படில எதை நோக்கி போறோன்னே தெரியல. ஒரு நோக்கத்தை நீங்க வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை படைத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஒரு சிறிய விதைக்கு இவ்வளவு பெரிய நோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு சிறிய விதை தான், அந்த விதைக்குள் இவ்வளவு பெரிய மரத்தை அடக்கி வைத்திருக்கிறார். உங்களுக்கு வெளிப்படுத்துகிற வார்த்தை ஒரு நாள் பெரிய பலனை கொடுக்கத்தக்கதாய் அடைத்து வைத்திருக்கிறோம். பிரச்சனை என்ன தெரியுமா? இன்னும் நம்ம என்ன செய்யறோம்? சீரக டப்பாலேயே இருக்கு, கடுகு டப்பாலேயே இருக்குது. வெளியில வந்தாதான் என்ன செய்யும்? பலன் கொடுக்கும். எப்படி வெளியில வரும்? வெளியில வரதுன்னா என்னது? அந்த வார்த்தையை, அதுக்குதான் அந்த 3 காரியத்தையும் சொன்னேன். கேட்டவன் என்ன செய்தான்? உணர்வுள்ளவனா இருந்தான், நல்லா புரிந்தவன், அறிஞ்சவனா இருந்தா என்ன செய்வான்? உப்பு எதற்கு பயன்படுத்தணும்னு ஒருத்தனுக்கு தெரியுதுன்னா அவன் என்ன செய்வான்? சர்க்கரையும் உப்பையும் ஒன்னா வச்சனா காஃபிக்கு என்ன போடலாம் அப்படின்றது அவனுக்கு தெரியும். அப்படிதானே? பிடிக்காதவங்க வந்துட்டா எதை போடணும்னு அவங்களுக்கு தெரியும். அப்படிதானே? ஐயோ தெரியாம போட்டுட்டேன் அப்படியா? இல்ல, ஒரே கலரா தான் இருக்குது, வெண்மையா தான் இருக்குது. உணர்வுள்ளவன் என்ன செய்யறான்? சரியானதை செயல்படுத்துகிறான். அப்போ மத்தேயுல நம்ம பார்க்கிறோம், நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட மனிதன் கேட்டு உணர்வடைகிறான். உங்களுக்கு வேதத்தை படிக்கும்போது உணர்வுள்ள ஆவி இருக்குதா? சிந்தித்து பாருங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்றனா? புரியுதா? புரியலன்னா நம்ம கேட்க வேண்டியது யார் இடத்துல? யார்கிட்ட? பாஸ்டர்ன்னு சொல்றீங்களா? அப்படி கேட்டாலும் பரவாயில்ல. யாரும் ஒன்றும் புரியுதோ புரியலையோ, அவ்வளோ வந்துமா சீட்டை நிறைச்சுமா? ஆமா, என்கிட்ட கேட்கலாம், தப்பு இல்லை. பாஸ்டர் நீங்க இதை சொன்னீங்களே, எனக்கு அது விளங்கல, ரைட்டு. ஆனா ஆவியானவர் என்ன செய்யறாரு? உங்களுக்கு சகலவற்றையும் போதிக்கிற தேவனா இருக்கு. அதுக்கு தான் இயேசு வந்தார். நான் போறது உங்களுக்கு நலமா இருக்கும், நான் தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புறேன். அவர் உங்களுக்கு என்ன செய்யறாரு? சகலவற்றையும் போதித்து உங்களுக்கு நான் சொன்னவைகள் எல்லாம் நினைப்பூட்டுவார். மார்க் எழுதுறாரு, அந்த வசனத்தை கேட்கிறவனா இருக்கிறான், ஏற்றுக்கொள்ளுகிறவனா இருக்கிறான். யாரை நாம ஏற்றுக்கொள்வோம்?
நல்லா தெரிஞ்சவங்கள ஏற்றுக்கொள்வோம்ல. அப்போ அந்த வார்த்தை எனக்கு பழக்கமாகும்படி என்னுடைய வேத வசனத்தை நான் படிக்கிறவனா இருந்தா அந்த வார்த்தை ஒருவேளை என்னை, நம்ம அதான் படித்தோம் எபிரேயர் 4 தேவனுடைய வார்த்தை ஜீவனுள்ளதா இருக்குது, இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்தில் கருக்கா இருக்குது, ஆத்துமாவையும் ஆவியும் என்ன செய்கிறதா கட் பண்ணுது. நம்ம அநேக நேரம் நம்ம வார்த்தை சொல்லி எதிரிக்காக ஜெபம் பண்றோம். ஆனா இந்த பட்டயம் என்னது? இருபுறம் கருக்குள்ள பட்டயம். நான் சரியா இல்லைன்னா அந்த பட்டயம் என்னையும் என்ன செய்யும்? காயப்படுத்தும். நான் நீதியாய் நடக்கும்போது தான் அந்த பட்டயம் எதற்குரிய காரியத்தை, நான் ஒரு அஃபென்சிவ் பிரேயர் பண்றேன், நான் எதிரியை பார்த்து நான் ஜெபிக்கிறேன்னா, நான் அநீதியாய் நடந்து கொண்டு நான் ஜெபிக்கிறேன்னா அந்த பட்டயம் என்னையும் என்ன செய்யும்? இப்ப மூன்றாவதா சொல்ல காரியம், நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவன் உண்மையும் நன்மையுமான இருதயம். என்னுடைய இருதயம் எப்படி இருக்கு? வேதத்தை படிக்கும் போது என்னுடைய இருதயம் எப்படி இருக்கு? இந்த 3 காரியங்களை மாத்திரமே நீங்க தியானித்தா கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்ய வேண்டிய காரியங்களை உங்களுக்கு என்ன செய்வார்? போதித்து நடத்துவார். உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் அவன் ஏற்றுக்கொள்கிறான். அந்த பெற்றுக்கொண்ட வார்த்தை என்ன செய்யறானா, அவன் இருதயத்தில் வைத்துக்கொண்டு காத்து. அதான் முக்கியம். விதைச்சிட்டு அப்படி விவசாயி விதைச்சிட்டு அப்படியே அவன் வீட்டில் போய் தூங்குவானா? சிலர் என்ன செய்வாங்க? காட்டிலேயே படுத்துருவாங்க. கனி தரக்கூடிய நேரங்களில் ஏதாவது எல்லா சூழ்நிலைகளிலும் செடிக்கும் மரத்திற்கும் ஆபத்து உண்டு. அந்த செடி ஏதாவது ஒரு பூச்சியினால பாதிக்கப்பட்டா அதற்கு ஒரு மருந்து கொடுத்து அந்த செடியை என்ன செய்யணும்? பராமரிக்கணும். நான் பெற்றுக்கொண்ட விதை வளர்கிறது. ஆனால் எதிர்க்கின்ற சக்திகள் வரும்போது அதிலிருந்து காப்பதற்கு நான் ஆயத்தமா இருக்கணும், தயாரா இருக்கணும். ஹல்லேலூயா. சோர்ந்து போக கூடாது இல்ல. அநேக நேரம் நம்முடைய வாழ்க்கையில கிவ் அப் தான் பெரிய பிரச்சனை. இது நடக்குது, இது சொன்னாரு, ஆனா இப்படி நடக்குது, ஒரு நான் தவறா நினைச்சுக்கிட்டேன் போல இருக்கு, நானே நினைச்சுக்கிட்டேன் போல. அப்படி அல்ல. நீங்க நினைப்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆவியை கொடுத்து உணர்த்தி இருக்கிறார்ல, இப்படிதான் நடக்கும் அப்படின்னா அது நீங்க உறுதியா என்ன செய்யணும்? நம்பக்கூடிய ஸ்தானத்தில் நாம் இருக்கணும். அப்போ நம்ம சொல்லப்பட்ட காரியம் பாருங்களேன். நீங்கள் முன்னே சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தை கேள்விப்பட்டீர்கள். அந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரம்பி பலன் தருகிறது. அதே போல உங்களுக்கும் என்ன செய்யும்? பலன் தரும். சுவிசேஷம்னா வார்த்தை, சீடு. இந்த விதை உலகம் எங்கும் பரவி என்ன செய்து பலனை கொடுக்கிறது. கொடுத்துதா இல்லையா? கர்த்தர் 12 நபர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்குள்ள ஒரு விதையை போட்டார். அந்த விதையை அவர்கள் போற இடங்களில் எல்லாம் என்ன செய்தாங்க? சிதறடிக்கப்பட்டவர்கள் போன இடங்களில் எல்லாம் சுவிசேஷத்தை பரப்பினார்கள், இயேசு கிறிஸ்துவை பிரசங்கித்தார்கள். பெரிய பலனை கர்த்தர் கொடுத்தார்ல. அதே போல நம்மளுடைய வாழ்க்கையிலும் பலனை கொடுக்கிறதாய் மாறும். அடுத்தது பாருங்க, முதல் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தின் 36ஆம் வசனத்தை படிக்கலாம். புத்தியினனே, நீ விதைக்கிற விதை செத்தாலொழிய உயிர்க்க மாட்டாதே. ஹல்லேலூயா. இவ்வளவு நேரம் உயிர் கொடுக்குது நீங்க திடீர்னு சீடு என்ன செய்யணுமா? ஆமா, விதை சாவணுன்றீங்களே, வார்த்தை சாவுமா? அப்படி கிடையாது. நேரடியான அர்த்தம் அல்ல. ஒரு விதை செத்தால் ஒழிய உயிர்ப்பிக்க மாட்டாதே. நாம் விதைக்கின்ற விதை கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளுகிறனா அது என்ன செய்து பாருங்க, புறம்பான காரியங்கள், விதையின் வெளிப்புற மேனி என்ன செய்கிறது? அழிகிறது. விதைக்குள் இருக்கின்ற சோர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த் என்ன செய்து அதை முளைத்தெழும்ப செய்கிறது. விதைக்கு முதல்ல பெரிய ஊட்டச்சத்தெல்லாம் வேணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. விதை போட்ட உடனே என்ன செய்யுது? தண்ணீர் பகுதியில் அது போட்ட உடனே அப்போ முளைக்குது. எப்படி? அது அதற்குள்ள இருக்கின்ற சோர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த், உயிர் இருக்குது, வளருது. அந்த வளருவதற்கு ஏற்ற நரிஷ்மெண்ட், சத்து பொருட்கள் என்ன செய்யுது? அந்த விதையில தான் இருக்குது. அதை யாரும் விதையை இன்ஜெக்ட் பண்ணி விட்டமின் ஏ குறைவா இருக்குது அப்படின்னு ஏதோ இன்ஜெக்ட் பண்றோமா? இல்லை. விதையை போட்ட உடனே அந்த விதையில் ஜீவன் இருக்குது. ஆனால் அது முளை தெழும்புவதற்கு ஊட்டச்சத்து ஆரம்பத்தில் என்ன செய்யல? அதுலயே இருக்கு. அப்போ என்ன செய்யுது? அதனுடைய வெளி தோற்றத்தை மாற்றி ஒரு புதிய உருவத்தை பெறுகிறது. சத்திய வசனத்தை கேட்கின்ற நீங்களும் நானும் வெளிப்புறமான காரியங்கள் எல்லாம் மாறி உள்ள என்ன செய்யணும்? மாற்றங்கள் ஏற்படணும். அதுதான் சொல்லப்படுதில்ல, உள்ளான மனிதன் நாளுக்கு நாள்
ஆமாம், பாட்டு பாடினா சும்மா கையை தட்டுறதுல அப்படியே பயங்கரமாக தான் இருக்கும். உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது, சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே. நல்லா தான் இருக்குது பாடுறதுக்கு. உள்ளான மனுஷன் அப்படியே ஆவியில் வந்துடும் பாருங்க. சில பேர் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் நல்லா தான் இருக்குது. ஆனால் என்னது, நான் பெற்றுக்கொண்ட விதை என்ன செய்யணும்? விதையானது செத்தால் ஒழிய அது உயிர்ப்பிக்க மாட்டாது. வார்த்தையாகிய விதை எனக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிக்குதுன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? வெளித்தன்மைகள் எனக்குள்ள மாறிக்கிட்டே இருக்கணும். நான் முன்னாடி செய்யற மாதிரி செய்ய மாட்டேன். என்னுடைய பேச்சு முன்னாடி இருக்கிற மாதிரி இருக்காது. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் என்னுடைய சிந்தை முன்னாடி மாதிரி இருக்காது. புதிதான காரியங்கள். அதனால தான் 1 கொரிந்தியர் நம்ம பார்க்கிறோம்ல, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தார் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம். ஆமா, நீங்க விதைக்கப்பட்ட விதையை ஒரு 3 நாளோ 5 நாளோ எடுத்தீங்கன்னா அது வேற மாதிரி தான் இருக்கும். அப்படிதானே? நம்ம ஊர்ல இந்த பனங்கிழங்கு சாப்பிட்டவங்களுக்கு தெரியும். அது ஒரு சின்ன ஒரு கொட்டை தான். அது பிடுங்கும் போது எப்படி இருக்கும்? நம்ம இந்த மாதிரி நம்ம புதைக்கலையே, விதைக்கலையே, ஆனா வேற மாதிரி இருக்கு. அப்போ கர்த்தருடைய வித்து எனக்குள்ள விதைக்கப்படும் போது, அவருடைய சத்தியத்தை கேட்டு உணர்வடையும் போது, ஏற்றுக்கொள்ளும் போது, உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் நான் வைத்துக் கொள்ளும் போது, இந்த மாற்றம் விதைக்கு மாத்திரம் அல்ல, விதையான எண்ணெயிலும் என்ன செய்யணும்? அப்படிதான் சொல்லு, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவன், அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு ஓமை. கர்த்தர் அதுதான் டெஃபினிஷன் கொடுக்குற. நல்ல நிலத்தில் நீ விதைக்கப்பட்டனா 100 மடங்கு கனியை நான் கொடுக்கணும். அப்போ எனக்குள்ள அந்த மாற்றம் வரணும். நீங்களும் நானும் தேவனுடைய வித்தை சுமந்து கொண்டு இருக்கிறோம். அழிவுள்ள வித்து அல்ல, அழியா வித்து. நீங்க போற இடத்துல ஒரு மாற்றங்கள் உண்டாகணும். இல்ல பழைய மாதிரி நீ இல்லையே. யாராவது அப்படி சொல்லியிருக்காங்களா? நீ முன்ன பார்த்தோட மோசமா இருக்க அப்படி சொல்லியிருக்காங்களா? முன்னவாது பரவாயில்ல, இப்போ படு மோசமா இருக்கிறீ அப்படி சொல்றாங்களா? இல்ல பரவாயில்ல முன்னாடி இருந்ததுக்கு நீங்களே தீர்மானிச்சு பார்த்துக்கங்க. அப்போ எனக்குள்ள நான் பெற்றுக்கொள்ள, எனக்குள்ள விதைக்கப்படுகிற வித்தானது எந்த அளவுக்கு செயல்பட கிரியை செய்வ நான் இடம் கொடுக்கிறேன் பாருங்க. இல்ல ஹல்லேலூயா. அப்போ நாம் விதைத்த விதை, அந்த வார்த்தை, அந்த விதையானது செத்தால் ஒழிய பலன் இல்லைன்னா என்ன அர்த்தம்? விதைத்த மாதிரியே இல்லை, அதனுடைய வடிவம் மாறுது, அதோடைய ஷேப் மாறுது, அதோடைய தன்மை மாறுது. இவ்வளோண்டா தான் விதைச்சோம், ஆனால் இவ்வளோ பெரிய செடியாய் முளைத்தெழும்புது, அது வளருது, செடியா கனி கொடுக்குது, மலர தருது. அப்போ விதைத்த வண்ணமாய் அல்ல, தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட நீங்கள் வெறும் வார்த்தையை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அல்ல, அந்த வார்த்தை கிரியை செய்யும் போது தான் அதனுடைய வடிவம் மாறும், அதனுடைய ஷேப் மாறும், அது முளைத்தெழும்பி கனியை கொடுக்கத்தக்கதாய் மாறுகிறது என்பதை நாம் அறிந்திருக்கோம்ல. ஹல்லேலூயா. நல்லா கவனமா கேளுங்க. வார்த்தை எனக்கு வந்துச்சு பாஸ்டர் அப்படின்னா, சத்ருவானவன் அந்த வார்த்தையின் நிமித்தமாய் தான் சோதனை உங்களுக்கு என்ன செய்ய போறான்? அப்படிதானே? வார்த்தை எனக்கு வருது, ஆனா சத்ருவானவன் நான் பெற்றுக்கொண்ட வார்த்தையை வைத்துதான் எனக்கு சோதனைகளை கொண்டு சோதிக்கிறதுக்கு என்ன செய்வான்? வருவான். அப்படிதானே? படிச்ச பாடத்திலிருந்து தான் கேள்விகள் கேட்கப்படும். அப்படிதானே? 8வது படிக்கிறவனுக்கு 10வது கொஸ்டின் பேப்பர் கொடுத்தா சரியா? நம்மால் அதையும் உட்காந்து எழுதிக்கிட்டே இருப்பான். அடிஷனல் பேப்பர் கொடுங்க, படித்தாதானே இல்லை, எந்த கொஸ்டினை கொடுத்தாலும் அவன் ஒரு 10 பேப்பரை எழுதணும்னு முடிவோடு வருது. நீங்கள் சிரிக்கிறதெல்லாம் பார்த்தா நீங்கள் தான் அந்த நபர் நினைக்கிறேன். இல்லை, எந்த கொஸ்டினை கொடுத்தாலும் எழுதி தள்ளிடுறது. அப்படி அல்ல, நாம் பெற்றுக்கொள்ளுகிற வார்த்தையின் அடிப்படையில் தான் சத்ருவானவன் என்ன செய்வான்? என்னை சோதிக்கும்படி வருவான். நான் என்னுடைய கர்த்தருடைய வார்த்தையை விதையாய் என்னுடைய இருதயத்தில் ஏந்தி கொண்டு அந்த விதை வளரும் போது தான் என்ன செய்யும்? அதற்குரிய சோதனைகள் வரும். அது வார்த்தையா விதையாய் மாத்திரம் ஒரு 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 டப்பால் அடங்கி இருக்கும் போது அதுக்கு பிரச்சனை இல்லை. எப்பொழுது விதைக்கப்படுகிறதோ அது உடைத்து கொண்டு அதில் இருக்கிற ஊட்டச்சத்தை கொண்டு அது என்ன செய்யுது? முதலாவது வளருது. முதலாவது வளர்ந்த பிற்பாடு அதோடைய ரூட் பாருங்க, 2 காரியம் செய்யுது. ஒன்று, தான் தேடி, ரூட்டோட வேலை என்னது? வேற என்ன செய்யும்? நீர் ஆகாரத்தை, அதோடைய நீர் எங்க நீர் இருக்குதோ அது என்ன செய்யும்? தேடி போது.
இலை என்ன செய்யுது? மேலே கிளம்பி வந்து சூரியனிடத்திலிருந்து உணவை தயாரிக்கக்கூடிய ப்ராசஸ் நடக்குது. 2 வே, டூ வே ப்ராசஸ். கிறிஸ்துவுக்குள்ள நீங்க பலப்படணும்னா 2 வே ப்ராசஸ் அவசியம். கர்த்தர் இதை பார்த்துக்குவாரு. என் மனைவி நல்லா ஜோபம் பண்ணுவோம், அதனால நான் என்ன செய்ய வேண்டியதில்லை. அப்படி இல்லை, நான் செய்ய வேண்டிய காரியத்தை நான் செய்யணும். ரூட்டானது நீரூற்றுகள், நீர் பாதைகள் என்ன செய்து கண்டுபிடித்து ஊட்டச்சத்துக்களை ரூட்ல இருந்து அது வாங்கி வேலை அனுப்புது. சூரிய ஒளியிலிருந்து அந்த ஸ்டார்ச், அந்த காரியங்களை என்ன செய்து அதை உணவாய் மாற்றிக்கொள்ளுது, நடக்குது. 2 வே ப்ராசஸ். நான் செய்ய வேண்டியதை, கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டனா நான் செய்ய வேண்டியதை செய்தாதான் கர்த்தர் செய்ய வேண்டியதை என்ன செய்ய முடியும்? செயல்படுத்த முடியும். வாக்குத்தத்த வார்த்தைகள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில உடனடியாக நான் கையை மூடிக்கிட்டு அமைதியா உட்கார்ந்திருந்தேன்னா கர்த்தர் நடத்துவார் அல்ல. இந்த வார்த்தைக்கு ஏற்ற கிரியைகளை நான் செய்யும் போதுதான் என்ன செய்ய முடியும்? கர்த்தர் அவருடைய காரியங்களை செயல்படுத்த முடியும். ஹல்லேலூயா. அப்ப என்ன அர்த்தம்? இந்த 2 காரியம்தான், இந்த 3 காரியம்தான். அவருடைய வார்த்தையை கேட்டு உணர்வடைகிறவனா இருக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்றவனா இருக்கணும். அவருடைய வார்த்தையை கேட்டு ஏற்றுக்கொள்ளுகிறவனா நான் இருக்கணும். எனக்கு சாதகமா இருந்தா நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. வாக்குத்தத்த வசனங்கள் வந்துச்சுன்னா நீ ஆசீர்வாதமா தான் இருப்ப, நீ கெட்டு போகவே மாட்டேன்னா எல்லாருக்கும் இந்த வார்த்தை தான் எனக்கு கர்த்தர் கொடுத்தாரு. அவர் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறார் அப்படின்னா எத்தனை பேர் அது ஆமேன் அப்படின்றீங்க? ஐயோ அம்மா, தெரியாத இடத்துல வந்துட்டும் போல இருக்க இல்ல. தேவன் அன்பா இருக்கிறார், ஆனால் அதே வேளையில் அவர் பட்சிக்கிற. ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்கிறதுக்கு தயாராகணும். கர்த்தாவே, என்னில் காணப்படுகிற எல்லா தேவையற்ற காரியங்களை இந்த அக்னி என்ன செய்யணும்? பட்சித்து என்னை பரிசுத்தமாய் மாற்றும். நம்ம ஒப்பு கொடுக்கும் போது தான் அந்த காரியத்தை கர்த்தர் செய்வார். எப்படி ஒரு விதைக்கு விதைக்கப்பட்ட காலத்திலிருந்து அதற்கு சோதனைகள் வந்துட்டு தான் இருக்கு, அதுக்கு பிரச்சனைகள், சூழ்நிலைகள் மாறிக்கொண்டே தான் இருக்குது. எல்லா சூழ்நிலைகளிலும் அது நிற்கும் போது தான் அது என்ன செய்யும்? தன்னுடைய முழு பயனை கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. கேதுரு மரங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம்ல, ரெட் சாண்டல்வுட் எல்லாம், டீக் வுட் எல்லாம் ஏன் அவ்வளோ ரொம்ப காஸ்ட்லி? ஏன் அவ்வளோ காஸ்ட்லி? அந்த மரங்கள்லாம் ஏன் அவ்வளோ காஸ்ட்லி? தேக்கு மரத்தை பார்த்தனா, தேக்கு மரம் வளருங்க நல்ல, ஏன் அந்த மரத்துக்கு அவ்வளோ காசு? ஸ்ட்ராங்காக இருக்கும், ரைட்டு, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதில் கட்டில் செஞ்சு போட்டால் தலைமுறைக்கா கட்டில் நமக்கு வாங்கவே வேண்டாம். ஏன்? ஸ்ட்ராங். எப்படி அது ஸ்ட்ராங் ஆகுது? எல்லா சூழ்நிலைகளிலும் அது என்ன செய்யுது? தன்னை தாக்கு பிடித்துக் கொள்கிறது. எந்த வெயிலின் உஷ்ணத்துக்கும் சரி, மழையின் குளிருக்கும், அது என்னது, புயலுக்கும் கூட என்ன செய்யுது? அது ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால தான். நம்ம ஊர்களெல்லாம், கிராமங்களெல்லாம் பார்த்தோன்னா பனைமரத்தில் தான் பில்லர், பனைமரத்தில் தான் மேலே சட்டங்கள்லாம் மேலே அப்படி தான் பனைமரத்தில் போட்டிருப்பாங்க. ஏன் தெரியுமா? அதனுடைய மரத்தை எதாவது பார்த்துருக்கீங்களா? கம்பேரே பண்ண முடியாது. அந்த நாரா பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். எத்தனை வருஷம் ஆனாலும் அது அப்படி தான் இருக்குது. காரணம் என்ன தெரியுமா? அந்த பனைமரம் உயர வளர்ந்தாலும் கூட கடும் வெப்பத்திற்கும் காற்றுக்கும் என்ன செய்யுது? தன்னை அசைந்து கொடுத்தாலும் முறிந்து போவதில்லை. பவுல் சொன்னால, நான் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டாலும் நான் நொறுங்கி போவதில்லை. எல்லா சூழ்நிலைகளிலும் எனக்கு நெருக்கங்கள் வந்தாலும் நான் என்ன செய்ய போறதில்லை, நான் நொறுங்கி போக மாட்டேன். எத்தனை பேர் உண்மையிலே அதை சுதந்திரித்துக் கொள்றீங்க? கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனம். உன்னத பாட்டு 2:15. திராட்சை தோட்டங்களை கொடுக்கிற குளிநரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள். நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமாய் இருக்கிறதே. ஹல்லேலூயா. என்ன ப்ராப்ளம் தெரியுமா? திராட்சை தோட்டத்தில் நல்ல விளையிறதுக்குரிய பருவத்தில் ஒரு நல்ல வரும்போது தான் குள்ள நரி என்ன செய்யுது அப்படின்னு சொல்லல, சிறு நரியும் குளிநரிகளும். எத்தனை பேர் குளிநரி சிறுநரிலாம் பார்த்துருக்கிறீங்க? சிறுநரி, சீனரி இல்லை, ஆமா, சிறுநரி. எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க? பார்க்கறதுக்கு அழகா இருக்கும், குட்டியா தான் இருக்கும், ரொம்ப பெருசாலாம் இருக்காது. சிறு நரினா நரியில ஸ்மால் அச்சர், சின்ன மினியேச்சர் மாதிரி பார்க்கறதுக்கு அழகா தான் இருக்கும். இது என்ன தெரியுமா செய்யும்? கொஞ்சம் உயரத்துக்கு ஜம்ப் பண்ணி
திராட்சை தோட்டத்தில் உள்ள சிறு டெண்டர் கிரேப்ஸ் இருக்குல்ல, அது என்ன செய்யும்? கெடுத்து போட்டுரும். இந்த லிட்டில் ஃபாக்ஸ்ன்றது என்ன தெரியுமா? ஃபாக்ஸ் எப்பவுமே என்னது? கன்னிங்னஸ். எப்பயுமே கன்னிங்னஸ். தந்திரமான எது சொல்லுவோம்? தந்திரமான விலங்குனா எது சொல்லுவோம்? நிறைய தான் சொல்லுவோம். Catch the little fox, it's spoiling the tender grapes அப்படின்னு இருக்குது. சிறு சிறு நரி உங்களுடைய வாழ்க்கையில எப்படி தந்திரமா வந்து திராட்சை கனி கொடுக்க முடியாதபடி தடை செய்கிறது என்பதை நீங்க கவனிக்கணும். என் வாழ்க்கையில கனி, நான் கனி கொடுக்கிற செடி போல, திராட்சை செடி போல, கொடி போல இருக்கிற நிறைய கனி தான் இருக்குது. ஆனால் அந்த கனியை நான் சுதந்தரித்துக் கொள்ள முடியல. மாதம் முழுதும் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், நல்ல கடுமையான வேலை செய்கிறேன், பேக்கெட் நிறைய சம்பளம் தான் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் சம்பளம் வாங்கிட்டு வரும்போது சிறு நரி, குழி நரி, எங்க அந்த யார் அந்த குழி நரின்னு பாருங்க. என்னுடைய விளைச்சலை தடை செய்கிற குழி நரி அது, சிறு நரி அது. தந்திரமா என்னுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு வழியில, நான் செய்யறதெல்லாம் நல்லதுதான் நான் நினைக்கிறேன், ஆனா எனக்கே தெரியாம ஏதோ ஒரு வழியில உள்ள பூந்து என்ன செய்து என்னுடைய விளைச்சலை கெடுக்குது. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த நாள் கூடிய வார்த்தை உங்களுக்கு கிடைச்சது நீங்க நினைக்கிறீங்க? அப்படி உங்களுக்குரிய வார்த்தையா இருந்தா ஒரு விஷயம் நாம் எழுந்திருப்போம். கர்த்தருடைய சமூகத்தில், கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை கேட்டு உணர்வடைகிறவனாய், உம்முடைய வார்த்தையை கேட்டு ஏற்றுக்கொள்ளுகிறவனாய், உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் அதை காத்து வைத்துக் கொண்டு ஏற்ற காலத்தில் கனி கொடுக்கிறவனாய் காலை வேளையில் என்னை உருவாக்கும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பா. ஆவியானவரே, எங்களோடு கூட நீர் பேசி இருக்கிறீர். இந்த காலை வேளையில நான் உறுதியா நம்புறேன், நீர் என்னோடு பேசிக்கொண்டு இருக்கிறீர். கர்த்தாவே, என்னை ஒப்பு கொடுக்கிற ராஜா, இன்னும் எந்தெந்த பகுதிகளில் ராஜா, கர்த்தாவே நான் கேட்கிறவனாய் மாத்திரம் இல்ல, உணர்வடைந்தும் செயல்படுத்தாதவனாய், ஏற்றுக்கொண்டும் செயல்படுத்தாதவனாய், உண்மையும் நன்மையுமான இருதயம் இல்லாமல் அவனுடைய வார்த்தையை ஒருவேளை நான் கவனித்துக் கொண்டிருப்பேன். அந்த காலை வேளையில கர்த்தாவே, எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் சிறிய காரியத்தை கொண்டுதான் எங்களுக்கு கற்பித்துக் கொண்டிருக்கிறீர். நீர் சொன்ன ஊமைகளுக்கு ஒரு நோக்கம் உண்டு கர்த்தாவே. இயற்கையான காரியங்களை கொண்டு நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீர். அந்த காலை வேளையில எங்களை தாழ்த்துக்கிறோம், உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. எந்தெந்த பகுதிகளில் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் இன்னும் முன்னேறி செல்ல முடியாதபடி தடைகள் இருக்குதோ எல்லாவற்றையும் நாங்கள் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். வாய்களை திறந்து நீங்கள் ஜெபிங்க. கேட்கக்கூடிய ஒரு தருணம் அல்ல, ஜெபிக்கக்கூடிய தருணம். நான் சொல்றதுக்கு ஆமேன் சொல்வதற்கு அல்ல. கர்த்தாவே, நாங்கள் இன்னும் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள், அதை கேட்டு, வசனத்தை கேட்டு உணர்வுள்ளவர்களாக இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க. ஒருவேளை நாங்கள் வேதத்தை படிக்கிறது மாத்திரம்தான் எங்களுடைய ஒரு கோலாக வச்சிருக்கிறோம் அப்படின்னு அல்ல, அதை நாங்கள் உணர்வுள்ளவர்களாய் அறிந்து படிக்க எங்களுக்கு கிருபையை தாரும், தியானிக்கக்கூடிய கிருபையை தாரும். வேதத்தை படிக்கும் போது அப்படியே நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கிருபையை தாரும் சுவாமி. என்னை ஒருவேளை அது கரெக்ட் பண்ற மாதிரி இருக்கலாம், சீர்படுத்துவர்களுடைய வார்த்தையா இருக்கலாம், ஆனால் அது எனக்கு இல்லைன்னு நான் சொல்லாதபடி கர்த்தாவே, நீர் என்னை உம்முடைய வார்த்தை கர்த்தாவே அப்பா எங்களை சீர்படுத்தக்கூடியதா இருக்குது கர்த்தாவே. All the scriptures are given by the inspiration of God. It's profitable கர்த்தாவே. எங்களை உருவாக்குவதற்காக நீர் இந்த விதைகளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். இந்த விதைகள் எங்களுக்கு கர்த்தாவே கிரியை செய்யும்படியாக நாங்கள் இடம் கொடுக்க எங்களுக்கு பலனை தாரும். சூழ்நிலைகளை பார்த்து விதைக்கிறவன் ஒரு நாள் விதைக்க மாட்டான்னு நாங்கள் நீதிமொழிகளில் பார்க்கிறோம். சூழ்நிலைகளை பார்த்து செய்கிற வார்த்தையில நீ சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன், இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை நீர் செய்கிற தேவன். இந்த காலை வேளையில் எங்களை எல்லாரையும் உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிற சுவாமி. வாய்களை திறந்து கர்த்தாவே, எங்களுடைய குடும்பமா இருக்கலாம், எங்களுடைய வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம், எங்கெல்லாம் நாங்கள் சிறுமைப்படுத்தி எங்களை வைத்திருக்கிறார்களோ,
எங்கள் வாழ்க்கையில் நீர் ஒரு பெருக்கத்தை கொடுக்க போறீங்கன்னு சொல்லி கர்த்தரிடத்தில் நீங்க சேரும்படி இந்த நேரத்தில் நீங்க கர்த்தரோடு கூட பக்கத்தில் என்ன நடக்குதுன்னு பார்க்காதீங்க. இது ஒரு முக்கியமான தருணம். அர்ப்பணித்து, கர்த்தாவே, இந்த பகுதிகளில் நான் சிறுமைப்பட்டது போல இருக்கிறேன், நான் எளியவனும் சிறுமையானவனா இருக்கிறேன் கர்த்தாவே. உம்மை நான் ஆராதிப்பேன், முன்னே பணிந்திடுவே. உம்மை நான் ஆராதிப்பேன், முன்னே பணிந்திடுவே. நாமம் பரிசுத்தமுள்ளது, நீரொருவரே பரிசுத்த. நாமம் பரிசுத்தமுள்ளது, நீரொருவரே பரிசுத்த.